ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே, எங்கள் எல்லாருக்கும் வீக்கெண்ட் ஹாலிடே மஸ்கெட்டில். ஸோ அதனால் காலைல பொறுமையாக தான் ஏந்திரிச்சு இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இது வந்து போதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்ட் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க 690 பைசாக்கு. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்கியிருந்தேன். இதில் பால் எடுத்தால் தான் பால் நல்லா நிறையாவும் கிடைக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கியிருந்தேன். 1 கப்பு இடியாப்ப மாவு, 1 கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நம்ம வந்து இப்போ பிசைய போகிறோம். இடியாப்ப மாவு பிசைகிறது ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பிசையணும். அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் நம்ம ஈஸியாக புழிஞ்சிடலாம். பட் வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப பிசுக்கு பிசுன்னு ஒட்டிக்கும், மாவு மாதிரியே இருக்கும். வெந்ததுக்கப்புறம் அதுவே ரொம்ப நம்ம டைட்டாக பிசைஞ்சிட்டோன்னா அங்கங்கே நமக்கு கிராக் விழுந்து ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் இடியாப்பம். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெறுமனே ராகி மாவில் செய்கிறத விட கொஞ்சம் அரிசி மாவு கலந்துட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ப்ரெஸ் அச்சை விட இந்த மாதிரி அச்சு வந்து நமக்கு கொஞ்சம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன் மாவு. ஏன்னா நமக்கு அச்சில் போட்டு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பிளேட்டும் நம்ம புளிஞ்சி எடுத்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம அவிச்சு எடுத்தோன்னா இடியாப்பம் ரெடி ஆயிரும். இதுக்கு நாங்கள் வந்து தேங்காய் பால் தான் எடுத்துப்போம். இல்லைனா நமக்கு வந்துட்டு எள்ளும் பொட்டுக்கடலையும் நுணுக்கி வெள்ளைப்பாகு சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா காரம் செஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டாக இருந்தபோது இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து இதை செய்யலாம். நான் ஸ்கூல் அப்போவும் நான் செய்வேன். அப்போவும் இதே வந்து பேக் பண்ணியும் நான் கொடுத்துருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம், இட்லி இதெல்லாம் அவிச்சு சாப்பிட்ற ஐட்டம்லாம் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புட்டு, கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து காலைல தான் செய்வேன். நைட் வந்து செய்ய மாட்டேன். ஸோ பாலும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு மூடி அரை மூடி தான் போட்டிருந்தேன். அதுலேயே நிறைய பால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, தேங்காய் பால். இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிடும்போது ஒட்டாமல் வரணும். அதான் நமக்கு வெந்ததுக்கான பதம். இன்றைக்கி எங்களோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.